ஹாய் ஹலோ. சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன், கேளுங்க. மருமகன் அப்படி ஒரு இப்படி ஒரு தலைப்பில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி. வெளிநாட்டில் ஒரு வசதியான ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர் ஒரு வீட்டு பெரியவர், ஒரு பெரிய பதவியில் இருக்கார். நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. நிறைய வேலையாட்கள் இருக்காங்க வீட்டில். ஒரு பெரிய குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். அவங்களுக்கு அந்த பெரியவருக்கு 8 பிள்ளைங்க, பொண்ணுங்க பசங்க எல்லோரும் இருக்காங்க. அவருக்கு ஒரு 4 தங்கச்சிங்க இருக்காங்க. 4 தங்கச்சிங்களுக்கும் பசங்க இருக்காங்க. இவருக்கும் 4 பொண்ணு இருக்காங்க. மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போது கவர்மெண்ட்லேருந்து அந்த வெளிநாட்டில் ஒரு ஆர்டர் வருது, தமிழ்நாட்டுக்கு யாராவது போகிறீங்கன்னாக்கா இப்போயே போயிடணும். தமிழ் மக்கள் யார் யார் இருக்கீங்களோ, தமிழ்நாட்டுக்கு சொந்த ஊருக்கு போகணுன்னு இருக்கிறவங்க உடனே போயிடுங்கன்ட்டு ஒரு ஆர்டர் வருது. இவங்க யோசிக்கிறாங்க, சரி போயிடலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த வீட்டு பெரியவர் அவங்க பொண்ணு ரொம்ப அழகானவங்க. அவங்களுக்கு அத்தை பசங்க 5-6 பேர், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது அதில் ஒரு அத்தையோட பையனை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பையன் அவங்க மொத்த குடும்பத்தையும், அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவியோட குடும்பத்தோட கப்பல் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் மட்டும் வந்துடுறாரு. அவங்க மொத்த குடும்பத்தையும் விட்டுட்டு எல்லோரும் கப்பலில் ஒரு வில்லேஜில் இறங்குறாங்க. அவங்களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அவங்க லாங்குவேஜு எல்லாமே புதுசாக இருக்குது. இவங்களுக்கு அந்த வில்லேஜில் ரொம்ப புதுசாக இருக்குது. இருக்கிற மக்கள், அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் அவங்களுக்கும் புதுசாக இருக்குது. கொஞ்ச நாள் அங்கே அவங்களோட சொத்து வீடுங்கள்லாம் அங்கே இருக்குது வில்லேஜில். அங்கே இருக்கும்போது அவங்களால அங்கே ரன் பண்ணவே முடியல. அங்கே இருக்கிற டோட்டல் டிஃப்ரெண்ட்டு லைஃப் ஸ்டைல், அது அவங்களால ரன் பண்ண முடியலை. அதனால் சரி, இங்கேருந்து பெங்களூருக்கு போயிடலாம், அங்கே வேறு வேலை ஏதாவது பார்த்து அங்கே செட்டில் ஆகலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இவங்க ரிலேஷனில் ஒரு பொண்ணு, நீங்கள் வெளியூருக்கு தானே போகிறீங்க, நீங்கள் இருக்கிற வீடை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்தோன்னு நான் திரும்பி தரேன்னு சொல்கிறாங்க. சரி, சும்மா போட்டி தானே இருக்குது, பார்த்துக்கட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட சரினிம்மா நீ பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் கிளம்புற அன்றைக்கி அந்த பொண்ணு இவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நிறையா கொடுத்துட்டு, அவர் நல்லா போதையானதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பேப்பரில் சைன் வாங்கிடுறாங்க. இந்த இடத்த எல்லாத்தையும் விற்றுட்ட மாதிரி, அவங்க வாங்கின மாதிரி ஒரு சைன் வாங்கிடுறாங்க. இவருக்கு அது எதுவுமே தெரியாது. இவங்க பாட்டுக்கு பெங்களூர் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லோரும் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை தேடிக்கிட்டு அங்கே நல்லா இருக்காங்க. அந்த பெரியவர் ஒரு நாள் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா சரி நம்ம ஊருக்கு போகலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மூத்த மருமகன் இருக்கார்ல, அவருக்கு தமிழ்நாட்டில் திருப்பி கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. அவர் மட்டும் அவர் மனைவியோட தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குடும்பம் போய்கிட்டுருக்கு. அவருக்கு பிள்ளைங்க இருக்காங்க. அப்புறம் அந்த பெரியவர் சரிங்க ரொம்ப வயசாயிடுச்சு, இந்த ஊரை எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அந்த மூத்த பொண்ணு இருக்கிறவங்கள வேலையில் இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு அவர் மொத்த ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு. இந்த பெரிய மருமகனே மனைவியோட மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. மனைவியோட தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. அவர் பிள்ளைங்களையும் படிக்க வச்சுட்டு அவங்க தம்பி தங்கச்சிங்களைக்கும் எல்லாருக்கும் ஒரு லைஃப் செட்டில் பண்ணுறாரு. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பிள்ளைங்கன்னு எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலியை நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவரால் குழந்தைங்கள நினச்சபடி ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வர முடியலை. அந்த ஊரில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ஏன் இப்படி இருக்க, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களே பார்த்துக்க மாட்டேங்கிறான், நீ என்னென்னா பொண்டாட்டியோட மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, நாளை பின்ன அவங்க ஒன்று பார்க்க போகிறாங்களான்னு. அது பரவாயில்ல,
அவங்க என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவங்க பிள்ளைங்களையும் பார்த்துட்ருக்காரு. ஒரு ஸ்டேஜில் பிள்ளைங்கள்லாம் வளர்கிறாங்க. அவங்கவுங்க படிச்சுட்டு அவங்கவுங்க வேலை, ஒரு நல்ல வேலையில் எல்லோரும் செட்டில் ஆகிடுறாங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. இவர் மட்டும் அவர் மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தனியாக ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு, அவருக்கு வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு என்ன வேலை முடியுமோ அதை வேலையை பார்த்துக்கிட்டு என் மனைவியை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் எவ்வளவோ கூப்பிட்றாங்க, 2 பேரும் வந்து எங்கள் வீட்டில் இருங்க, ஏன் தனியாக இருக்கீங்க? இல்லை வேண்டாம், என்னோடய மனைவியை நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். அவங்க அம்மாவும் நான் பிள்ளைங்க வீட்டுக்கு ஒரு நாளும் போக மாட்டேன், நான் பார்த்துக்கிற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன்ட்டு இவங்க 2 பேரும் மட்டுமே தனியாகவே இருக்காங்க. இவங்க மொத்தம் குடும்பத்தையும் எல்லாரையும் பார்த்தாங்களே, அவங்களாம் வந்து பார்க்குறதில்ல, இவங்களெல்லாம் கேட்குறதில்ல. அவங்கவுங்க குடும்பத்தோடு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. இவர் என்ன தான் எத்தனை பேரை பார்த்தாலும் ஒரு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், இல்லை நான் உன்னை வளர்த்து விட்டேன், உன்னை எவ்வளோ வருஷமாக பார்த்தேன், என் பணத்தை போட்டு பண்ணினேன், நீ எல்லாம் எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு யாருக்கிட்டேயும் கேட்டது கிடையாது. அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். சொந்த பிள்ளைங்க வீட்டுக்கு கூட அவர் போக மாட்டார். பிள்ளைங்கக்கிட்டேருந்து ஒரு ரூபா கூட வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் மட்டுமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, பாய்.